அதே மூன்றாவது பாட்டில் ஏற்கனவே 2 நாளாக 2 சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது முருகன் இதில் எடுக்கிறீங்க பாருங்கள். சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சாமி என்ன சொல்கிறார்? நம்ம சாதாரணமாக கும்பிட்டு போகிறது ஒன்று. ஸ்ரீ சுப்பிரமணிய வாசத்தில் பாம்பன் சுவாமிகள் சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு 63ஆம் பக்கத்தில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அதில் எழுது. அது நிறைய போகுது. அது அந்த கேள்விக்கும் பதிலும் நிறைய போகுது. அதில் கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். சிவசுப்பிரமணியன், அதாவது இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க, வாயை முருகவேல் காக்க, நா பல் முழுதும் நல் குமரன் காக்க, துருசிலா கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க, திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்கன்றார். அப்போது சிவசுப்பிரமணியன் ஒன்று வருது இல்லைங்களா, அந்த முருகன் என்ன பண்ணுது அப்படின்னும் பொழுது சிவம், அதை 4ஆக பிரிக்கணுமா. சிவம்னு ஒன்று, சு ஒன்று, பிரம்ம ஒன்று, நியம் ஒன்று. சிவசுப்பிரமணியன் ஒரு பேர் தான், ஆனால் அதை பாருங்கள், சிவம்னு ஒன்று, சூன்னு ஒன்று, பிரம்ம ஒன்று, நியம் ஒன்று, 4ஆக பிரிக்கணும். இது ஏற்கனவே ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசத்தில் இதுக்குரிய விளக்கங்களை நிறைய சொல்லியிருக்குது. அதில் இருந்தாலும் கொஞ்சோண்டு இந்த பாட்டுக்காக திருச்செயலுக்காக இது கொஞ்சோண்டு சொல்கிறேன். ஒரு வீட்டில் அதையும் வரணும் அப்படின்னு. சிவம்னா எல்லாருக்கும் தெரியும், அது அமைதியாக அப்படியே பூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு தெரியும். சு அப்படின்னாக்கா ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மம்னா பரவஸ்து அப்படின்னு அர்த்தம். நியம்னா அதிலிருந்து உதிப்பது அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது அதுலேருந்து பிரகாசிக்கணும். ஒரு வீட்டில் வந்ததுன்னா அந்த மலர்ச்சி இருக்கணும். சிவசுப்பிரமணியம்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு மலர்ச்சி இருக்கணும், பிரகாசிக்கணும். அப்போ அது என்னது? அருள் பிரகாசம், அனாதி, பரஞ்சோதி. இந்த சிவானந்த ஜோதியே எந்த ஞானியும் எந்த யோகியும் பார்க்காமல் முக்தி அடைய முடியாது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பரவஸ்து இந்த பாட்டில் வச்சுருக்காரு பாருங்கள். 3ஆவது பாட்டுக்கு 3 முருகன் கொடுக்குறாரு. 3 முருகனை தான் எடுக்கிறோன்னு நிறைய இருக்குது அதில். நான் 3 முருகனை தான் எடுத்துருக்கிறேன் இதில். அப்போது சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு முருகன் எடுத்திங்கன்னா